ட்ரம்ப் அலுவலகத்திலேயே கருப்பு ஆடு. போர் ரகசியங்களை வைத்து வியாபாரமா? ஊழியர்களுக்கு தடை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரா எடுக்க போற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கே ஒரு மர்மம். ஆனா அந்த ரகசியத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட சில கருப்பு ஆடுகள் வெள்ளை மாளிகைக்குள்ளேயே இருந்துகிட்டு அதை வச்சு கோடிக்கணக்குல பந்தயம் கட்டி காசு பார்த்திருக்கிறதா எழுந்திருக்கக்கூடிய புகார் அமெரிக்காவையே அதிர வச்சிருக்கு. ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமா நிறுத்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடியே எண்ணெய் சந்தையில கோடிக்கணக்குல வர்த்தகம் நடந்திருக்கிறது அம்பலமாகி இருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச வெள்ளை மாளிகை நிர்வாகம் உள்ளூர் ரகசியத்தை வெளியே வித்து காசு பார்த்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஊழியர்களுக்கு மெயில் அனுப்பி எச்சரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ட்ரம்ப் டீமுக்கு உள்ளேயே நடக்கக்கூடிய இந்த உள்ளடி அரசியலை கண்காணிச்சாரா? இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட ரொம்பவே முக்கியமான போர் அப்புறம் பொருளாதார அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடியே சந்தையில பல கோடி ரூபாய் கைமாறின விவகாரம் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ராய்ஸ்டர்ஸ் அப்புறம் ப்ளூம்பெர்க் செய்திகளின்படி வெள்ளை மாளிகை தன்னோட ஊழியர்களுக்கு ஒரு ரகசிய மெயில அனுப்பியிருக்கு. அதுல உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி பொது வெளியில வராத ரகசிய தகவல்களை வச்சு நிதி சந்தையிலேயோ இல்லைன்னா பெட்டிங் தளங்கள்லயோ பந்தயம் கட்டக்கூடாது அப்படின்னு ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு காலையில 7:05 மணிக்கு ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமா நிறுத்துறதா பதிவிட்டாரு. ஆனா அந்த பதிவு வர்றதுக்கு சரியா 15 நிமிஷங்களுக்கு முன்னாடியே, அதாவது 6:49 மணிக்கே சுமார் $580 மில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் ஒப்பந்தங்கள் விற்கப்பட்டிருக்கு. இது ரகசிய தகவல் வெள்ளை மாளிகைக்குள்ளேயே கசிஞ்சிருக்கிறத காட்டுது. ட்ரம்ப் தன்னோட முக்கிய முடிவுகளை குறிப்பா ஈரான் அப்புறம் வெனிசுலா விவகாரங்கள்ல அறிவிக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடியே சந்தையில மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் நடந்திருக்கு. இது ரகசிய தகவல்கள் கசிஞ்சிருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இந்த சூழல்ல தான் ட்ரம்ப் அலுவலகத்துல எச்சரிக்கை மெயில்கள் பறந்திருக்கு. குறிப்பா போன மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு காலையில 7:05 மணிக்கு ட்ரம்ப் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஈரானுடனான பேச்சுவார்த்தை பத்தி பதிவிட்டாரு. ஆனா அந்த பதிவு வர்றதுக்கு 15 நிமிஷங்களுக்கு முன்னாடியே, அதாவது 6:49 மணியிலிருந்து 6:50 மணிக்குள்ள சுமார் $580 மில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் ஒப்பந்தங்கள் கைமாறி இருக்கு. வழக்கமா 700 ஒப்பந்தங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அந்த நேரத்துல அன்னைக்கு 6200 ஒப்பந்தங்கள் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. ட்ரம்போட பதிவுக்கு பின்னாடி கச்சா எண்ணெய் விலை 15% சரிஞ்சதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா கடந்த ஜனவரி மாசம் வெனிசுலா அதிபர் மதுரோ பிடிபடுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் பயனர் ஒருத்தர் அதை சரியா கணிச்சு $4 லட்சம் லாபம் பார்த்திருக்காரு. அதே மாதிரி பிப்ரவரி 28 அன்னைக்கு ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அப்படிங்கறத முன்கூட்டியே பந்தயம் கட்டி மற்றொரு நபர் $5 லட்சம் லாபம் ஈட்டினதும் குறிப்பிடத்தக்கது. இது பத்தி வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டேவிஸ் இங்கில் சொல்லும் போது, அதிபர் ட்ரம்ப் பங்குச்சந்தை எல்லாருக்கும் லாபகரமா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாரு. ஆனா அரசு அதிகாரிகள் பொது வெளியில இல்லாத ரகசிய தகவல்களை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது தடை செய்யப்படணும். அமெரிக்க மக்களோட நலனே ட்ரம்ப்புக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அரசு ஊழியர்கள் ரகசிய தகவல்களை பயன்படுத்துறது சட்டப்படி குற்றம் அப்படின்னும் இப்போ எழுந்திருக்கக்கூடிய புகார்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு.